அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு ஒரு பெரிய படுகொலையாக தற்போது நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகியுடைய படுகொலை தான் பார்க்கப்படுது. மதுரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியனை பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓட ஓட வெட்டி கொண்டு இருக்க ஒரு விஷயம் மதுரையை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த வெட்டி இருக்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னும், இந்த சின்ன பசங்களை ஏவி விட்டது நிச்சயமாக ஒரு பெரிய கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஒரு விசாரணையில் தெரியக்கூடிய விஷயமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா காவலர்களிடம் தப்பிக்கும் போது காவலர்கள் இவங்க 3 பேர் காலையுமே உடைச்சிருக்காங்க அப்படின்னு, இந்த 3 பேர் காலுமே பார்த்தீங்கன்னா தற்போது மாவு கட்டும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்திற்கு காவலர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த தருணத்துல தான் ஒட்டுமொத்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு காவலர்களுக்கு பெரிய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாகவே சென்னையில் கலவரம் படுகொலைகள் அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில இந்த மாதிரி காவலர்களும் அதிரடியாக சினிமா மாநில செயல்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்றதுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிதளவில் பார்த்தீங்கன்னா ஆதரவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியான இந்த பாலசுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சரான பழனிவேல் தியாகராஜனுடைய வீட்டிற்கு வெளியவே படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு அமைச்சரோட வீட்டுக்கு வெளியே காவலர்கள் எப்படி இல்லாம இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு பக்கமும். ஆனா வெட்டிய கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவங்கள ஓட ஓட காலை உடைச்சு காவலர்கள் பிடிச்சிருக்கிறது ஒரு பக்கம் பாராட்டும் பாத்தீங்கன்னா குவிந்துட்டு இருக்கு. மதுரையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியான பாலசுப்ரமணியனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பின்னணியில் மதுரையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நானே நேரில் போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு சுத்தி எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி இருக்க பாலசுப்ரமணியனுடைய மரணத்திற்கு பிறகு இந்த 3 சின்ன பசங்க இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுல காவலர்களும் பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. இதன் பேர்ல தான் தற்போது விசாரணையும் போயிட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், காவலர்கள் இந்த மாதிரி இவங்க 3 பேரையும் காலை உடைச்சு பிடிச்சிருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.